ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்போதும் கூட ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்படி அவருடைய இரத்தத்துக்காக 7 விசை மன்றாடலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lord. There is power, wonder working power in the precious blood of the Lord. Hallelujah. இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்திற்காக இப்போதும் நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி ஆனி டேவிட் ஜெயக்குமார் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஜெபிப்போமாக. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலை கொடுத்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களை ஒவ்வொரு மேல பாராட்டின உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையில கூட தகப்பனே, இந்த ப்ரோக்ராமை யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ ஒவ்வொரு வீடுகளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம் நிறைவாய் காணப்பட வேண்டுமாறு கூட கெஞ்சுகிறோம். எல்லா குறைகளையும் கர்த்தர் நிறைவாக்கி நீரே இறங்கி வந்து தகப்பனே அப்பா அந்த குடும்பங்களை நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்த போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா வியாதிகளுக்கும், எல்லா பொல்லாப்புகளுக்கும், எல்லா ஆபத்துகளுக்கும் கூட தகப்பனே அப்பா எங்களை ஒருவரை நீங்க விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு கூட கெஞ்சுகிறோம். ஒரு விசையாக எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக ஒவ்வொரு மாதத்திலையும் 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கும் 2வது புதன்கிழமை மாலை 7 மணிக்கும் 2 நிகழ்ச்சிகளையே நாம் யூடியூப்பில் கொடுக்குறோம். எம்பிடி மினிஸ்ட்ரிஸ் என்று டைப் பண்ணி நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தும்படி அந்த ஆசீர்வாதத்துக்கு அவர்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஏதுவாயிருக்க உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் சில காரியங்கள் நம்முடைய எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக ஒவ்வொரு மாதத்திலேயும் பகுதி வாரியாக சில கூடுகைகளை நாம் நடத்தி வருகிறோம். சுவிசேஷ கூடுகைகளாக 1வது புதன்கிழமை ஒவ்வொரு மாதத்திலையும் சென்னையினுடைய வடக்கு பகுதி திருவொற்றியூர் பகுதியில் இருக்கிற தேரடி அருகில் இருக்கக்கூடிய மார்க்கெட் பகுதியில் ஏகவள்ளியம்மன் கோயில் தெரு நம்பர் 1 அதில் முதல் பில்டிங்கில் YMC ஹால் என்று ஒன்று இருக்கிறது, முதல் மாடியில். அதில் ஒரு கூடுகையை மாதம் 6லிருந்து 8 மணி வரைக்கும் நடத்தி சுவிசேஷம் போதித்து தனிஜபம் செய்து அனுப்புகிறோம். 3வது புதன்கிழமை ஒவ்வொரு மாதத்திலையும் கிழக்கு தாம்பரம் கேம்ப் ரோடு நுழைவு வாயிலில் இருக்கிற மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு கூடுகையை மாலை 6லிருந்து 8:30 மணி வரைக்கும் நடத்தி சுவிசேஷம் போதித்து தனிஜபம் செய்து அனுப்புகிறோம். 4வது புதன்கிழமை அதே போல் சென்னையினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கிற நீலாங்கரை கணேஷ் நகர் முதல் மெயின் ரோடில் SM மஹால் என்று ஒரு ஹால் இருக்கிறது, அதில் ஒரு கூட்டத்தை மாலை 6லிருந்து 8 மணி வரைக்கும் நடத்தி சுவிசேஷம் போதித்து தனிஜபம் செய்து அனுப்புகிறோம். இந்த கூட்டங்களிலெல்லாம் நீங்கள் பங்கு பெறலாம். உங்களை வரவேற்கிறோம். அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். பலவிதமான பிரச்சனைகள் கட்டுகளில் இருக்கிறவர்கள் விடுதலை பெறுவதற்கு இந்த கூட்டங்கள் ஏதுவாக இருக்கிறது. நீங்கள் வாருங்கள், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் இந்த ப்ரோக்ராமே நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற ஒரு அன்பு குடும்பத்தினர் குரோம்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய சகோதரன் ஜேசு மைக்கேல், அவருடைய அன்பு மனைவி ஸ்டெல்லா, அவருடைய மகள் மற்றும் மகன், அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆக்னஸ் மகள், அந்த மகன் பேர் சேம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். 2 செய்திகளை நாம் கேட்க போகிறோம். முதலாவது செய்தியை சகோதரன் டேவிட் ஜெயக்குமார் உங்களுக்கு கொடுப்பார்கள். அதை தொடர்ந்து நானும் ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுப்பேன். முதலாவது செய்திக்கு ஆதாரமான ஒரு வேத பகுதியை நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி ஆனி டேவிட் ஜெயக்குமார் வந்து வாசிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். வாசிக்கும்படியான வேத வசனம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான் என்பதே. ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில்
இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோபிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி கூட்டத்துக்காக நாங்கள் நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். வசனத்தின் மூலியமாக, வார்த்தையின் மூலியமாக நீர் எங்களோடு பேசும், இடைப்படும். என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை பேசுவீராக. தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை முழுவதுமாக உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பார்க்கிற எம்பிடி ஜனங்கள், மற்ற ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக எங்களுக்கு காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இதை பார்க்கிற எம்பிடி ஜனங்களுக்கும் மற்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிப்ரவரி மாதத்தில் கூட உங்களை பார்க்கும்படியாக கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக நான் தேவனுக்கு நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு செய்திக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தா, தானாய் திற உண்டது, ஆட்டோமேட்டிக்கலி ஓப்பன்ட். தானாய் திற உண்டது, இதுதான் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு செய்தி. சில விசேஷமான சொபிஸ்டிகேட்டடான இடத்துக்கு போகும்போது கதவுகளை நானும் நீங்களும் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிட்ட போனாலே அந்த கதவு தானாக திறந்துக்கும். கிளாஸ் டோர்ஸாக இருக்கும், தானாக திறந்துக்கும். அது அப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் நானும் நீங்களும் கிட்ட அருகில் போகும்போதே சில கதவுகள் தானாய் திறக்கும்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். எழுச்சி மிகுந்த, சந்தோஷம் நிறைந்த, ஆசீர்வாதமான ஒரு செய்தியாக இது அமையும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஏற்கனவே கர்த்தருடைய வல்லமை நம்ம மத்தியில் அதிகமாக இருக்கிறதை நான் உணர்கிறேன். என் ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நிறைவாய் இருக்கிறதை நான் உணர்கிறேன். கர்த்தருடைய சொகுசாவின் மகிமை இன்றைக்கு இந்த இடம் முழுவதும் நிரப்பி இருக்கிறதை நான் உணர்கிறேன். என் ஆவி ரொம்ப லைட்டாக மாறுது. ஆத்துமா கர்த்தரிடத்தில் கிட்டி சேருது. என் மாம்சம் கர்த்தருக்குள்ளாக களி கூறுது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு இன்னைக்கு இந்த செய்திக்குள்ளாக நானும் நீங்களும் கடந்து போகலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 10வது வசனம். அது இப்படி சொல்லுது: அவர்கள் 1வது காவலையும் 2வது காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது அவர்களுக்கு தானாய் திற உண்டது. இதுதான் இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வசனம். தானாய் திற உண்ட கதவு, இருப்பு கதவு, the iron doors opened automatically. இந்த செய்தியை கர்த்தர் நமக்கு விவரித்து தருவாராக. விடுதலை உண்டாகும் சொல்லி நான் நம்புறேன். ஏற்கனவே விடுவிக்கிற கர்த்தருடைய தூதனானவர் நிறைய பேரை விடுதலை செய்கிறதை பார்க்கிறேன். சரி, கர்த்தருடைய தூதன் பேதுருவுக்கு ஒரு 5 காரியங்களை செய்தார். The angel of the Lord பேதுருவுக்கு ஒரு 5 காரியங்களை செய்தார். அவர் என்ன செய்தாரு? கர்த்தருடைய தூதன் என்ற ஒரு வார்த்தை இந்த பகுதியில் 5 தடவை வருது. அவர் என்ன செய்தார் பேதுருவுக்கு? ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். அவருக்கு செய்தது போல நமக்கு செய்வாராக. ஏரோது அங்கே அப்படியாக யாக்கோபை சிறைச்சாலையில் வைத்திருந்தார், கொன்று போட்டார். பேதுருவையும் சிறைச்சாலையில் வைத்திருந்தார், அவரையும் கொன்று போடுறதுக்கு எத்தனைத்திருந்தார். பேதுருவை வெளியே கொண்டு வரத்துக்கு நாள் முதற்கு முந்தின நாள் கர்த்தருடைய தூதனானவர் அங்கே பேதுருவை சந்தித்து வெளியே கொண்டு வந்தார். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தூதனானவர் ஒரு 5 காரியங்களை செய்திருக்கிறார்.
என்ன செய்திருக்கிறாரு, நமக்கு இதில் இருந்து என்ன பிரயோஜனம், என்ன ஆசீர்வாதன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். 7வது வசனத்தில் முதல் காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7th verseல முதல் காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய தூதனானவர் சிறைச்சாலைக்குள்ளே பிரவேசித்தார். தூதன் அங்கே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. இலுமினேட்டிங் ஏஞ்சல். கர்த்தருடைய தூதனானவர் பேதுரு இருந்த இடத்துல பிரவேசித்தார், வந்து நின்றார். அங்கே வெளிச்சம் பிரகாசித்தது. அது வரைக்கும் அங்கே ஒரே இருள். சிறைச்சாலை எப்படி இருக்கும் பாருங்களேன், வெளிச்சமாவா இருக்கும்? லைட்லாமா போட்டு வச்சுருப்பாங்க, வேணா ஒரு சின்ன பல்பு ஒன்று போட்டு வச்சுருப்பான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இல்லைன்னா ஒரு தீவெட்டி எரிஞ்சின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, தூதனானவர் வந்து நின்றார், வெளிச்சம் பிரகாசித்தது. அதுதான் முதல் காரியம். தூதனானவர் பேதுருவை விழாவிலே தட்டி எழுப்பினார். உடனே அவருடைய கைகளில் இருந்த சங்கிலிகள் கழன்று விழுந்தது, அவிழ்ந்து விழுந்தது, கீழே விழுந்தது. முதல் காரியம் இதுதான். தூதனானவர் உள்ளே பிரவேசிக்கும் போது வெளிச்சம், தூதனானவர் தட்டி எழுப்புகிறதை பார்க்கிறோம். அவர் எழுந்தபோது அவருடைய கைகளில் இருந்த சங்கிலிகள் விழுந்து போனது. பாண்டேஜஸ் வேர் broken. இன்னைக்கு இதுதான் இந்த கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு வார்த்தை. தேவதூதன் நாம இருக்கிற வீடுகளில் பிரவேசிக்க முடியும். தேவாலயத்தில் சகரியாவை சந்தித்தார் காபிரியேல் தூதன். மரியாளை காபிரியேல் தூதன் அவருடைய வீட்டில் சந்தித்தார். இன்னைக்கு நம்ம வீட்டில் கூட தேவதூதர்கள் பிரவேசிப்பார்கள். நிறைய வீட்டில் பிரவேசித்திருக்கிறார்கள். வெளிச்சம் அங்கே காணப்படுது, தேவதூதரால் வருகிற வெளிச்சம். சிலருடைய வாழ்க்கையை தட்டி எழுப்புகிறதை பார்க்கிறேன். அவருடைய சங்கிலிகள் அது அவிழ்ந்து தானாய் விழுந்து போனது. எப்படிப்பட்ட சங்கிலிகளாக இருந்தாலும் செயின்ஸ் வேர் broken. அதுதான் முதல் ஆசீர்வாதத்தை குறிக்கிறதா இருக்குது. தூதன் உங்களை சந்திக்கும் போது உங்களுடைய கைகளில் இருக்கிற கட்டுகள், சங்கிலிகள் கைகளில் இருந்து விழுந்தது. சங்கிலிகள் கைகளில் இருந்து விழுந்து போ. எதெல்லாம் உங்களை கட்டி இருக்குதோ, விசாரம் கட்டி இருக்கலாம், வேசித்தனம் கட்டி இருக்கலாம், அசுத்தம் கட்டி இருக்கலாம், பொய் நாவி கட்டி இருக்கலாம், விக்கிரக ஆராதனை கட்டி இருக்கலாம், வேலைபளு கட்டி இருக்கலாம், துக்கம் உங்களை கட்டி இருக்கலாம், சோர்வு உங்களை கட்டி இருக்கலாம், பலவீனங்கள் உங்களை கட்டி இருக்கலாம். எல்லாம் அப்படியாக கைகளில் இருந்து விழுந்து போனது, விழுந்தது. எல்லாம் விழுந்து போகுது. இந்த நேரத்தில் கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் விடுவிக்கிற ஆவியாக அவரையும் அவருடைய தூதரையும் அனுப்பி அப்படியாக விடுக்க வைக்கிறதை நான் பார்க்கிறேன். 2வது ஒரு காரியத்துக்குள்ளாக கடந்து போகலாம். இந்த இன்ஸ்ட்ரக்டிங் ஏஞ்சல். முதல்ல இலிமினேட்டிங் ஏஞ்சல்னு சொன்னேன், வெளிச்சத்தை கொண்டு வருகிற ஒரு கர்த்தருடைய தூதன். 2வது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, சில போதனைகளை கொடுக்கிற, வழிமுறைகளை கொடுக்கிற கர்த்தருடைய தூதன், இன்ஸ்ட்ரக்டிங் ஏஜென்ட். முதல் காரியமாக அவங்களுடைய சங்கிலிகள் எல்லாம் விழுந்து போயின. 2வது காரியமாக அவர் செய்தது என்னன்னு சொன்னா, அவர் சில காரியங்களை கர்த்தருடைய தூதன் அங்கே பேதுருக்கு சொல்றார். நீ எழுந்து உன் அறையை கட்டி கொண்டு உன் பாதரட்சையை தொளித்துக்கொள். அவன் அந்தபடியே செய்தான். He did accordingly. பேதுரு எப்போதுமே அந்தபடியே செய்வார். இயேசுவானவர் அவருக்கு சில காரியங்களை சொன்னார் ஒரு காலத்தில். நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடு, மிகுதியான மீன்கள் அகப்படும். அவர் அந்தபடியே செய்தார். பேதுருக்கு அந்தபடியே he did accordingly செய்கிறது பேதுருவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம். கீழ்ப்படுகிற ஒரு பேதுருவாக இருக்கிறார். இங்க செய்யற ஒரு காரியம் கூட அதுதான்.
நீ எழுந்து உன் அறையை கட்டிக்கொள், யூ ட்ரெஸ். ரெண்டாவது உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள். மூணாவது அவர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, உன் வஸ்திரங்களை நீ அப்படியாக போர்த்தி கொண்டு என்னை பின்பற்றி வா. யூ ஃபாலோ மீ ஆஃப்டர் புட்டிங் ஆன் யுவர் கார்மெண்ட்ஸ். ஆன் யுவர் மார்க், இந்த ஒரு வார்த்தை சொல்லப்படுது, ஆன் யுவர் மார்க். ஒரு ரன்னிங் ரேஸ் போறாங்க, அதுக்கு முன்னாடி ஆன் யுவர் மார்க்னு சொல்லுவாங்க. தயாராகுங்க. இதுல 3 தயார் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று, உன் அறையை கட்டிக்கொள், முதல் காரியம். ரெண்டாவது, பாதரட்சியை தொடுத்துக்கொள், புட் ஆன் யுவர் ஃபுட்வேர். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்குது என்னன்னு சொன்னா, உன் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு என்னை பின்பற்றி வா. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த காரியங்களை சொல்றார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை போர்த்திக்கொள், ஆயத்த பாதரட்சிய தரித்துக்கொள், உன் வஸ்திரத்தை உடுத்திக்கொள், உன்னுடைய சரீரத்துக்கு வேண்டிய காரியங்களை நீ செய்து கொள், விடுதலைக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை, அறையை கட்டிக்கொள், அறையை கட்டிக்கொள், அரணை காவல் பண்ணுன்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்றதை பார்க்கிறோம். இதுதான் முதல் காரியம். ரெண்டாவது காரியம், a preparation for the blessing. முதல் காரியம் நான் சொன்ன எலிமினேட்டிங் ஏஞ்சல். ரெண்டாவது an instructing angel. மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, ஒரு காரியமா பார்த்துட்டு இருக்கிறோம். மூணாவது என்னன்னா 10வது வசனம், 12வது அதிகாரம் 10வது வசனம், a disappearing angel. காணாமல் போன ஒரு தேவதூதன், இல்லை மறைந்து போன ஒரு தேவதூதன். அவர்கள் முதலாவது காவலையும் இரண்டாவது காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு காவலண்டையில் வந்தபோது தானாய் அவர்களுக்கு திறமுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெருக நடந்து போனார்கள். தூதன் அவரை விட்டு மறைந்து போய்விட்டார். தூதன் அவரை விட்டு போய்விட்டார் சொல்லப்பட்டது. A disappearing angel. பாருங்க, பேதுரு எங்க இருக்கிறாருன்னா உள்ள இருக்கிறாரு. முதலாவது காவலையும் கடந்தாங்க, ரெண்டாவது காவலையும் கடந்தாங்க, நகரத்துக்கு போகிற இருப்பு காவல் அண்டையிலே வந்திருக்கிறாங்க. அங்க வந்த போது தேவதூதன் ஒரு வீதி நெடுக வந்து they pass through a street, அது வரைக்கும் வந்தாங்க. தேவதூதன் அங்கே போய்விட்டான். ஒரு வரைக்கும் தான் கர்த்தர் சிலதை தேவதூதர்களை வைத்து, அதுக்கு பிறகு பேதுரு தன்னையே பார்த்துக்கணும். அதனால தான் முதலே சொல்லப்பட்டிருக்குது, உன் அறையை கட்டி பாதரட்சியை தொடுத்து கொண்டு வஸ்திரத்தை உடுத்திக்கொள். இதுதான் அங்க ஆயத்தம். இந்த ஆயத்தம் இருந்ததுன்னா முதலாவது காவலை கடந்து வரலாம். எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் முதல் காவல். ரெண்டாவது காவல், எவ்வளவு பண நெருக்கடி இருந்தாலும், எத்தனை பில்லி சூனியம் இருந்தாலும், எத்தனை மாந்திரிகம் இருந்தாலும் கடந்து வரலாம். ரெண்டாவது காவல், ஒரு வீதி நடுக்க வந்து தேவதூதன் போய்விட்டான். அப்புறம் தேவதூதனை தேடிக்கல. பிலிப்பு கந்தகையுடைய அமைச்சருக்கு ஒரு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு கந்தகை அமைச்சர் அங்கதான் இருந்தாரு. பிலிப்பு தேடின போது கர்த்தருடைய ஆவியானவர் அஸ்தோத்துக்கு அவரை எடுத்துன்னு போயிட்டார். எவ்வளவு நேரம் இருக்கணுமோ அவ்வளவு நேரம் தான் கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய தூதனானவரை உங்க வாழ்க்கையில வைப்பார். அதுக்கு பிறகு உங்களை நீங்க ஒரு வீதி நெடுக நடந்து வந்துட்டீங்க. முதலாவது காவலை கடந்துட்டீங்க, ரெண்டாவது காவலை கடந்துட்டீங்க. இப்போ கர்த்தருடைய தூதனானவர் உங்களுக்கு மறைந்து போவார். டிஸப்பியரிங் ஏஞ்சல். அப்புறமும் தேவதூதனை தேடின்னு இருக்கக்கூடாது. நிறைய பேர் பண்ற தப்பு அதுதான். முதலாவது காவலை கடந்து வரத்துக்கு உதவி செய்வார், ரெண்டாவது காவலை கடந்து வரத்துக்கு உதவி செய்வார், ஒரு வீதி நெடுக நடந்து வருவோம். அப்புறமும் பார்த்தீங்கன்னா தேவதூதன் எங்கன்னு உட்காந்து புலம்பின்னு இருப்பாங்க. அது அப்படி இல்லை. எவ்வளோ நேரத்துக்கு தேவதூதன் இருக்கணுமோ, how long he should accompany you, he will accompany. அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம்.
மூணாவது டிஸப்பியரிங் ஏஞ்சல். நாலாவது ரொம்ப முக்கியமானது, அதான் செய்தியோடைய முக்கியத்துவம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, பேதுருவுக்கு தெளி வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கின கர்த்தருடைய தூதன் அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய தூதன் அனுப்புறதுக்கு காரணம் என்ன? விடுதலைக்கு. டெலிவரிங் ஏஞ்சல், நாலாவது காரியம், an angel ஃபார் டெலிவரன்ஸ். கர்த்தருடைய தூதனானவரை அங்க பரிசுத்த ஆவியானவர் அனுப்புவதற்கு காரணம் விடுதலைக்காக. எதிலிருந்து விடுதலை? ஏரோதின் கைக்கு விடுதலை, ராஜாவுடைய கைக்கிலிருந்து விடுதலை, டைரண்ட் ஹேண்ட்ஸ். ரெண்டாவது, the evil thoughts of the Jews, யூதருடைய தீய எண்ணங்களுக்கு. இது ரெண்டுத்திலிருந்து விடுதலை வேணும். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அதுலேருந்து தான் விடுதலை தருவார். ஒன்று ஏரோதின் கை, இடுக்கு பிடமான கை, மரணத்தை கொண்டு வருகிற கை, வியாதியை கொண்டு வருகிற கை, பில்லி சூன்யங்களை கொண்டு வருகிற கை, மாந்திரிகத்தின் கிரியைகளை கொண்டு வருகிற கை, ஏரோதின் கை. ரெண்டாவது, யூத ஜனங்களுடைய நினைவுகள், the thoughts of the Jews. சிலருடைய நினைவுகள் அப்படி இருக்கும். கையிலிருந்தும் விடுதலை பெறணும், நினைவுகள்ல இருந்தும் விடுதலை பெறணும். எல்லாருடைய நினைவுகள் நல்ல நினைவுகள் இருக்காது. உண்மையா சொல்றேன், எல்லாருடைய நினைவுகள் நல்ல நினைவுகள் கிடையாது. இந்த யூதருடைய நினைவுகள், எண்ணங்கள் எப்படி இருந்ததுன்னு சொன்னா தீமையா இருந்தது, நித்தமும் பொல்லாப்பு தான். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கு என்னை விடுதலையாக்கும்படியாக, in order to deliver me from the evil thoughts of the Jews. யூதருடைய பொல்லாத எண்ணங்கள், சிலருடைய எண்ணங்கள்லாம் பொல்லாதா இருக்கும், அவன் பார்வையே சரி இருக்காது. ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், ஐயா நான் ஜிம்முலாம் போவேன், ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படின்னு சொன்னேன். அந்த ஏஜில் நான் ஒரு 27 இருந்தேன். என் உடம்பு அவ்வளோ நல்லா இருக்கும், தேக்கு மரம் மாதிரி வச்சுருந்தேன் ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படின்னு. என்னாச்சு சொல்லுங்க? இல்லை, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் வந்தான், அவன் என்னை பார்த்து சொன்னான். இது நான் ஐவிஎஸ்ல வேலை செய்யும் போது நடந்தது. அவன் என்னை பார்த்து சொன்னான், காலங்காத்தால 6 மணிக்கு எழுந்துச்சு போயிடுற, தேக்கு மாதிரி உடம்பு வச்சிருக்கிற, என் உடம்பெல்லாம் பாருங்க பாரு, பொல்லுன்னு இருக்குது, ஊழச்சதையா இருக்குது, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குதுப்பா அப்படின்னாரு. சரி, அப்புறம் என்ன ஆச்சுங்க? ஏன் அந்த ஆள் சொல்லிட்டு போனா, அடுத்த நாள்லேருந்து எனக்கு ஒரே லூஸ் மோஷன், 3 மாதம் என் உடம்பு தேரவே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஜாண்டிஸ்ன்னு சொன்னாங்க. நான் பிழைச்சி வரதே பெருசு, இப்போ நான் எப்படி இருக்கிறேன் பாருங்க அப்படின்னாரு. அவரை பார்த்தா ரொம்ப மோசமாக இருந்தது, தேக்கு மரம்லாம் இல்லை, உடம்பு எல்லாமே போயிடுச்சு. யூத ஜனங்களின் பொல்லாத நினைவுகள். அந்த காலத்தில் எங்கள் அம்மா ரோஸ் வளர்ப்பாங்க, விதவிதமான கலர், பிங்க் இருக்கும், ஒயிட் இருக்கும், எல்லோ ரோஸ் இருக்கும், எல்லாம் விதவிதமாக கலர். ஒரு அம்மா எங்கேருந்து வந்துச்சு, சொந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. எங்கள் அம்மா சும்மா இருக்க முடியாது, அந்த கொண்டு போய் அந்த தோட்டத்தெல்லாம் காட்டினாங்க, இதெல்லாம் நாங்கள் வளர்க்குறது அப்படி. ரோஸ் எல்லாமா வச்சுருக்கிறீங்க? உங்கள் கைக்கு தான்க்கா வருது, எங்களுக்கெல்லாம் வரல. அப்பா அப்படின்னுச்சு. அவ்வளோதான். 3 நாளில் பார்த்தீங்கன்னா அவளும் என்ன ஆச்சுன்னே தெரியல, அத்தனை தொட்டியும் பட்டு போச்சு. குறிப்பாக ரோஸ், இந்த குரோட்டன்ஸ் மட்டும் பொழைச்சிக்குச்சு. நான் அம்மாக்கிட்ட வந்து கேட்டேன், என்னம்மா அது? இல்லை, அவள் வந்தா உன் கைக்கு தாங்க வருதுன்னா போயிடுச்சு. யூத ஜனங்களின் பொல்லாத நினைவுகள். வெளுத்ததெல்லாம் பால் கிடையாதுங்க, வெள்ளையா இருக்கிறதெல்லாம் சுண்ணாம்பு கிடையாது. இதுதான் பொறாமையின் ஆவிகள் செயல்படும், பொறாமையின் மனிதர்கள் செயல்படுவாங்க. அது நம்மை அழித்து விடும், நம்ம வாழ்க்கையை
டிக்ரீஸ் பண்ணிடும். உண்மைதான். அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஏரோதின் கைக்கு யூத ஜனங்களுடைய நினைவுகளுக்கு என்னை விடுதலையாக்க முடியும். நினைவுகள் கூட. பேதுரு எதனால சிறைச்சாலைக்கு போனார்னு நினைக்கிறீங்க? பேதுரு சிறைச்சாலைக்கு போறதுக்கு காரணம் என்ன? ஒண்ணு ஏரோது, ஆமா அது ஒத்துக்கிறோம், ராஜா பொறாமப்படுறான் கைக்கு. ரெண்டாவது யூத ஜனங்களுடைய பொல்லாத எண்ணங்கள், the evil thoughts of the Jewish people. அதனால தான் உள்ள போயிட்டார். தானியேல் ஏன் கெபிக்க போனாருன்னு நினைக்கிறீங்க? ஏதோ தானியேல் ஏதோ பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டாரா? தனிக்கும் பிடிச்ச ராஜா தான் தரியு, பிடிச்ச ராஜா தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா உள்ள சிங்க கெபிக்கே போனார். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா, அங்க இருந்த ஜனங்களுடைய, பாபிலோன் ஜனங்களுடைய தீய நினைவுகள். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இதுல இருந்தெல்லாம் ஒரு விடுதலை வேணும். நினைவுகள்ல இருந்து அவன் ஏதோ ஒன்று செய்யணும்னு அவசியம் இல்லை. எலும்புச்சம்பள மந்திரம் பண்ணா, முட்டை மந்திரம் பண்ணா, இல்ல வேற ஒரு மந்திரம் பண்ணி போட்டான், கர்ச்சி பச்சை மந்திரம் பண்ணான் பிரதர், அதனாலதான் இல்லைங்க. அவனுடைய நினைவுகளே வாழ்க்கைய சீர்கெடுத்துரும். அவனுடைய நினைவுகள் போதும். The evil thoughts of the Jewish people brought Peter into prison. இன்னைக்கு நீ சிறைச்சாலையில் இருக்கிறேன்னு சொன்னா யாருடைய தீய நினைவுகள்? கர்த்தர் இன்னைக்கு விடுவிக்கிற ஆவியானவர் அனுப்புறார். ஒரு தூதன், கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார். அதான் அந்த தானியேல் புஸ்தகத்தில் சொல்லப்படுது. தூதனை அனுப்பினார், தாசனை விடுவித்தார். கர்த்தர் இன்னைக்கு அப்படி செய்கிற ஒரு தேவனா இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 12வது அதிகாரம் 23வது வசனம். டெஸ்ட்ராயிங் ஏஞ்சல், ஏஞ்சல் ஹூ டெஸ்ட்ராய்ஸ். இலுமினேட்டிங் ஏஞ்சல் சொன்ன, வெளிச்சம் கொடுக்கிற தூதன். இன்ஸ்ட்ரக்டிங் ஏஞ்சல் சொன்ன, உங்களுக்கு போதனைகளை கொடுக்கிற தூதன். மூன்றாவது டிசப்பியரிங் ஏஞ்சல் சொன்ன, கொஞ்ச காலம் வரைக்கும் அந்த தேவதூதன் இருப்பாரு, அப்புறம் மறைந்து போவார். நாலாவது சொன்ன, அது மாத்திரம் அல்ல, கர்த்தர் அங்க டெலிவரிங் ஏஞ்சல், ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் நினைவுகளுக்கும் விடுதலை கொடுக்கிற தேவன். கடைசியாக அங்க அடிக்கிற ஒரு தேவதூதன். 23வது வசனம். ஏரோது குறித்த காலத்தில் ஒரு ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு அங்க தேவனுடைய வார்த்தையை பேசினார். தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியால் ஒரு தேவதூதன், இல்லைன்னா ஒரு கர்த்தருடைய தூதன் அவரை அடித்தார். அவர் புழுத்து இறந்தார். இது தேவனுக்கு மகிமையை செலுத்தாதனால மாத்திரம் இல்ல, பேதுருவை இம்சப்படுத்தி, துன்பப்படுத்தி, தொல்லைப்படுத்தி, முதலாவது காவலுக்கு முன்பாக, 2வது காவலுக்கு முன்பாக கொண்டு வந்து வைத்து அவரை கொலை செய்வதற்கு எத்தனை பண்ணினபடியால் தேவதூதன் ஒரு சாக்கு பார்த்துக்கிட்டு இருந்தார், ஒரு நேரம் பார்த்துட்டு இருந்தார். He was waiting for a time. அந்த நேரத்தில் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டாரு, வார்த்தையை பேசினாரு, தேவனுக்கு மகிமையை செலுத்தல, தேவதூதன் அவரை அடித்தாரு, புழுத்து இறந்தார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. புழுத்து இறக்குறது, சாதாரணமா இருக்கிறதுனா விழுந்து சாகுறது, அவ்வளவுதான் இல்லையா? புழுத்துன்னா அப்படியே துடிச்சு ஒரு புழுக்கிறதுன்றது ஆஸ் அன் இன்செக்ட். ஒரு புழுவை நசுக்குனா எப்படி இருக்கும் பாருங்க, அது அப்படியே டக்குன்னு மடிஞ்சு போயிடாது. அது இப்படியும் அப்படியும் குதிச்சு, அப்படி குதிச்சு இப்படி குதிச்சு வரும். படாத பாடுபடும் மரிப்பதற்கு முன்பாக. இந்த வார்த்தையை நான் வேற எந்த இடத்துலையுமே நான் கேட்டதே இல்லை, பைபிள்ல மட்டும்தான் அதை கேட்டிருக்கேன். புழுத்து இறக்குற ஒரு அனுபவம். அது வேற யாரும் அப்படிலாம் இறக்கல, இந்த ஒரு ராஜா தான், ஏரோது ராஜா. அவர் அப்படியாக கர்த்தருடைய தூதனானவர் அவரை அடிச்சாரு, அவர் புழுத்து இறந்து போனார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை.
உன்னை துன்பப்படுத்துறவங்க, உன்னை முதலாவது காவல் 2வது காவல்ல வைக்கிறவங்க, உனக்கு மரணத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறவங்க தூதனானவர் அடிப்பார். உண்மையாங்க, உண்மையாதான். வேற ஏதோ ஒரு சாக்கு வச்சு அடிப்பார். அடிக்கிறது உன்னை துன்பப்படுத்துறது. பேதுரு துன்பப்படுத்தினாரு, மரணத்துக்காக வைத்துட்டு இருந்தாரு, அதனால தேவதூதன் அடித்தாரு, அவர் புழு திறந்தார். இல்ல, அத the Lord will make it different way. கர்த்தருடைய தூதனானவர் அது வேற ஒரு ரீசன் கொண்டு வருவார். அதுக்கு he is more intelligent than us. நம்மளை விட தேவதூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் ரொம்ப ஞானத்துல சிறந்தவராக இருக்கிறார். அவருடைய ஞானத்துக்கு ஈடு இணை வரவே வராது. நிறைய பேருடைய வீட்டில் எத்தனையோ ஆவிகள் புழுத்து, உண்மையா சொல்றேன், I could feel the vengeance of the Lord in your house. உங்க வீடுகள்ல நிறைய ஆவிகள், நபர்கள் இல்லை, ஆவிகள் அந்த நபர்களை தூண்டி விட்டுருக்குது. அவ்வளவுதான். புழுத்து தேவதூதன் அடிக்கிறதும் அவர்கள் புழுத்து இறக்கிறதையும் நான் பார்க்கிறேன். மந்திரவாதிகள் வயிற்றுல கையை வச்சுக்கின்னு வாயை பொத்திக்கின்னு ஓடத பார்க்கிறேன். உண்மையா சொல்றேன், உண்மையா சொல்றேங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. இந்த செய்தி பயங்கர சவால் நிறைந்த ஒரு செய்தி. நிறைய பேருடைய எண்ணங்கள்ல இருந்து விடுதலை ஆறீங்க, ஏரோதின் கையில இருந்து விடுதலை ஆவறீங்க. அதுக்கு காரணமா இருந்த ஏரோத கர்த்தர் என்ன செய்யறாரு? புழுத்து சாகடிக்கிறார். தூதனானவர் அடிக்கிறதும் அவன் புழுத்து சாகிறது. நிறைய பேருடைய ஓலங்கள் எனக்கு கேட்கப்படுகிறது காதுல. I could hear the merciless cry of the demons. உங்களை வாதித்தது, வாதை நிறுத்தப்பட்டது. கர்த்தர் சொல்றது, வாதை நிறுத்தப்பட்டது. புழுத்து தேவதூதர்கள் அடிக்கிறதுனால, கர்த்தருடைய தூதன் அடிச்சதுனால ஆவிகள் புழுத்து, மந்திரவாதிகள் புழுத்து கையை எடுக்க மாட்டான். நீ அட்லீன் நல்ல ஒரு விடுதலை. ஷிபா 100% சக்சஸ். கர்த்தர் நீங்க செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அது மாதிரியான கட்டில் இருக்கிறேன்னு சொல்றாங்களோ, யாரெல்லாம் அந்த மாதிரியான போராட்டத்தில் இருக்கிறேன்னு சொல்றாங்களோ, ஆவிகள் புழுத்து சாகிறதை நான் கேட்கிறேன். ஆவியான சொல்றாரு, கர்த்தருடைய தூதன் அடிச்சான், தேவனுக்கு மகிமை செலுத்தல, என் பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தினா, முதலாவது காவல் 2வது காவல்ல போட்டு வச்சான், இப்போ அவங்க புழுத்து மறிக்கிறார்கள். கர்த்தர் செய்யறதுக்காக நன்றி ஆண்டவரே. 5 விதமான ஏஞ்சலிஸ்டிக் பிளெஸிங், தேவதூதன் மூலமாக வருகிற 5 ஆசீர்வாதங்கள். முதல்ல வெளிச்சம், 2வது தட்டி எழுப்பி பாதரட்சியை தொடுத்துக்கொள், 3வது மறைந்து போன தூதன், 4வது விடுவிக்கிற தூதன், 5வது அப்படியாக அழிவை கொண்டு வருகிற தூதன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தூதனுடைய செயல்பாடுகளை நாங்கள் பார்த்தோம். ஒரு தூதன் ஒரு தேவ மனுஷனுக்கு என்னெல்லாம் கொண்டு வர முடியும்னு சொல்லி, அதற்காக நாங்கள் நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் நாங்கள் கேட்ட ஜனங்கள் வாழ்க்கையில இருக்கட்டும். ராபின்சன் ஒரு பேரை பார்க்கிறேன். தேவதூதன் உங்க வீட்டில் இறங்கி இருக்கிறார். அவர் உங்களுக்கு வேண்டிய ஒத்தாசையும் உபகாரத்தையும் செய்வார். பொருளாதார நெருக்கடிகளை மாற்றி போடுவார். ஒரு நபரை பார்க்குறேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மொப்பேட்ல இருந்து விழுந்துட்டீங்க, பயங்கரமா தேய்ச்சின்னு போச்சு காலு, எலும்பு கூட ஒரு அளவுக்கு மைன்யூட் ஃப்ராக்சர். ஒரு தேவதூதன் உங்க கால்களை சுகமாக்கிறத பார்க்கிறேன். பெதஸ்தா குளத்துல ஒரு தேவதூதன் இறங்கி குளத்தை கலக்குவான். முதல்ல இறங்கி இருக்கிறவங்களுக்கு சுகம், விடுதலை. அப்படிதான். சிரில்னு ஒரு பேரை பார்க்கிறேன். சிரில்
கர்த்தர் சிறிலுக்கு நல்ல ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கறதுக்காக நன்றி. சிறில் இருக்கிற வீடு ரொம்ப சின்ன வீடு. அவர் சொல்றாரு என் வீடெல்லாம் ஒழுகுதுன்னு சொல்லி. கர்த்தர் இந்த மழையை கடந்து போங்க, இந்த நாட்களை கடந்து போங்க. ஏப்ரல் மே மாசத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வீட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறார். பங்கஜம் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உங்க பூ வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நல்ல லாபம் எடுப்பீங்க. முனுசாமி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் பிரதர். உங்களுக்கு கிறிஸ்தவ பேர் வேற ஒன்று, ஆனால் உங்களை எல்லாருமே இப்போ முனுசாமின்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க. கர்த்தர் முனுசாமியை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும் உங்கள் வீட்டில் பார்க்குறீங்க. நிறைய பேர் ஆவியான சொல்கிறாரு, இந்த ஸ்டேஜில் என்ன பார்க்கல, நான் ரொம்ப பலவீனமான ஒரு மனுஷனாக நின்று கொண்டு இருக்கிறேன். பலமுள்ள ஒரு பராக்கிரமசாலியாக, உண்மையாக சொல்கிறேன், நான் ரொம்ப பலவீனமாக ஜுரம் நிறைந்தவனா நின்று கொண்டு இருக்கிறேன். ஆனால் பலமுள்ள ஒரு பராக்கிரமசாலியாக இயேசுவானவர் இங்கே நிற்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. கர்த்தர் இன்னைக்கு விடுவிக்கிற ஆவியானவர், விடுவிக்கிற தூதனானவர் மாத்திரம் இல்லை, விடுவிக்கிற ஆவியானவர். எல்லாருடைய எண்ணங்கள் பட்டு போகுது, எல்லாருடைய கரங்கள் அற்று போகுது. கர்த்தர் மெய்யான பூர்ண ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறவங்க ஜெசு மைக்கேல் ஐயா அவர்கள், ஸ்டெல்லா அம்மா அவர்கள், அருமையான மகள் ஆக்னஸ், அருமையான மகன் மிஸ்டர் சாம் சுதாகர். இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா, எஸ்தர் வீட்டில், குரோம்பேட்டில் எஸ்தர் சுதாகர் வீட்டில் எத்தனையோ வருஷமாக கூட்டம் நடத்தின்னு இருக்கிறோம். அதில் எல்லா கூட்டத்திலையும் அருமையான ஸ்டெல்லாமாவும் சரி, அவங்க பிள்ளைகள் ஆக்னஸும் சரி, சாம் சுதாகரும் சரி கலந்து கொள்வாங்க. எப்போவாது ஒரு தடவை ஐயா கூட வருவாங்க. அவங்களுக்கு எங்கள் ஊழியத்தின் மேலே ஒரு பெரிய பிரியம். பிள்ளைகள் 2 பேருமே படிச்சுன்னு இருக்கிறாங்க. கர்த்தர் மகளையும் மகனையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்டெல்லாக்காக்கு என் மேலேனா ரொம்ப பிரியம். எம்பிடி ஊழியம்னா உங்களுக்கு உயிர். பிரதர், நீங்கள் கண்டிப்பாக எங்கள் ப்ரோக்ராமை கூட உங்கள் ப்ரோக்ராமில் நான் கூட ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு இதை கொடுத்தாங்க. அவங்களுடைய சொல்லை ஏற்றுக்கொண்டு இதை நான் வாங்கியிருக்கிறேன். கர்த்தர் ஸ்டெல்லாக்காவையும், ஜெசு மைக்கேல் ஐயாவையும், சுதாகர் மகனையும், ஆக்னஸையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless them. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளாகி உங்களை வாழ்த்துகிறேன். எப்போதும் கூட ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களோடு கூட பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, அடியான் என்னை நிரப்பும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். அடியன் என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். எப்போதும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த 2வது செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். அதே வேத பகுதி, ஏற்கனவே நம்ம தியானித்த அந்த செய்தியினுடைய பேதுருவை தொடர்ந்த அந்த வசனங்களிலிருந்து ஒரு பகுதியை, அப்போஸ்தலர் 12:13 வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒற்று கேட்ட ரோதை, ரோடா கேம் டு ஆன்சர் என்று ஆங்கில வேதாகமம் இதில் சொல்கிறது. எ ரெஸ்பான்சிவ் ரோடா. ஒரு காரியம் நடந்திருக்கிறது, கதவை யாரோ தட்டுகிறார்கள். அப்பொழுது உள்ளே இருந்த பெண்மணியாகிய, இளம்பெண்ணாகிய இந்த ரோதை வந்து கதவிலே ஒற்று கேட்கிறார்கள். அதைத்தான் இங்கே அப்போஸ்தலர் 12:13 வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். A girl named Rhoda came to answer என்று ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது. ஒற்று கேட்க வந்தார். இந்த சம்பவம் எதை தொடர்ந்து வருகிறது என்றால், இப்பொழுது நாம் கேட்ட செய்தியின்படி அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையிலிருந்து ஒரு தேவதூதனால் விடுவிக்கப்பட்டு நகரத்திற்குள்ளே வந்து எருசலேம் நகரத்திலே அவருடைய ஆவியின் ஏவுதலினாலே சரியாக ஒரு வீட்டுக்கு வருகிறார். அது மார்க்கு என்ற அந்த ஒரு அப்போஸ்தலனுடைய வீடு. அவருடைய தாய் மரியாள், யோவான் என்ற மார்க்கு, இந்த மார்க்கினுடைய வீட்டுக்கு வருகிறார். சரியாக அங்கே தான் அவர் வருகிறார். எங்கே அவருக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த வீட்டுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு வருகிறார். வந்து கதவை தட்டுகிறார். இரவு நேரம் அது. உள்ளே கூட்டமாக ஜனங்கள் திரளாயிருந்து
பேதுரு விடுவிக்கப்படும்படிக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். மறுநாள் அவரை பேரோது சிரச்சேதம் பண்ண போகிறார். ஆகவே அவருக்காக அவரை விடுவிக்க வேண்டும் என்று ஊக்கமாக ஜனங்கள் கூடி மார்க்கு வீட்டிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பேதுரு வந்து கதவை தட்டுகிறார். கதவை தட்டும் பொழுது அந்த கூட்டத்தில் மிகவும் அட்டன்டிவாக, மிகவும் கவனமாக இருந்த ஒரு பெண்மணியாகிய ரோதை வந்து கதவு ஓரமாக வந்து, பயம் நிறைந்தபடினால் கதவு பூட்டி இருக்கிறார்கள், யாருக்கு என்ன தீங்கு நடக்குமோ தெரியாத ஒரு சூழ்நிலை. ஆகவே அந்த பெண் வந்து முதலாவது ஒட்டு கேட்கிறாள், யார் அங்கே என்று. இந்த சம்பவத்தை தான் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். ரோதையனுடைய சில சிறப்பு பண்புகளை குறித்து, சில நற்குணங்களை குறித்து நம்ம சில குறிப்புகளை மாத்திரம் சுருக்கமாக பார்க்கலாம். த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ரோதாவுடைய ஒரு சிறப்பு பாருங்க. ஜெபத்தில் விழித்திருந்த ஒரு ரோதையாக அங்கே இருந்தார்கள். அப்போஸ்தலர் 12:12 இப்படி சொல்லுகிறது. அதற்கு முந்தின வசனம், பேதுரு மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அநேகர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது சிறு பெண்ணாகிய ரோதையும் விழித்திருந்தார்கள். அதுதான் அவருடைய சிறப்பு அம்சம். விழித்திருந்த ஒரு ரோதாவாக அங்கே இருந்தார்கள். தூங்கி கொண்டு இருக்கவில்லை, ஒரு இளம் பெண் தான். எ கேர்ள் என்று ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது. விழித்து கொண்டிருந்தார்கள். ஜெபத்திலே விழித்திருந்த ஒரு ரோதை. ஜெபத்திலே நாம் விழித்திருக்க வேண்டும். ஏதோ கூட்டமாக ஜெபிக்கும் பொழுது, ஜெப குறிப்புகளுக்கு ஜெபிக்கும் போதும் கூட சரி, யாரோ ஜெபிக்கிறார்கள் நாம் தூங்கி கொண்டிருப்போம் என்பதல்ல, எல்லாரோடும் இணைந்து விழித்திருக்கிற ஒரு ரோதை. இந்த சிறப்பான ஒரு அம்சத்தை நாமும் கூட பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது ஒரு குறிப்பு, ஜெபத்துக்கு பதிலை எதிர்பார்த்திருந்த ஒரு ரோதை. ஆகவே தான் கதவு தட்டப்படும் பொழுது உடனடியாக கதவண்டையிலே ஓடி போய் யார் அங்கே நிற்கிறார்கள், யார் வந்து கதவை தட்டுகிறார்கள் என்பதை கவனிக்க ரோதை ஓடி போனார்கள். இது ஒரு முக்கியமான காரியம். ஜெபத்துக்கு பதிலை எதிர்பார்த்திருப்பது. என்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அதற்குரிய பதிலை பெற்றுக்கொள்ளும்படி அதற்காக கவனித்து உடனடியாக ஓடின ஒரு ரோதையாக இருந்தார்கள். ஜெபத்துக்கு பதிலை எதிர்பார்த்திருந்த ரோதையாக இருந்தபடினால், பதில் வந்து விட்டதோ, பேதுரு வந்து விட்டாரோ என்று கதவண்டையிலே ஓடினார்கள். மூன்றாவது, கதவண்டையிலே வந்தது மாத்திரமல்ல, ஒற்று கேட்ட ரோதை. யார் அங்கே கதவுக்கு வெளியே என்று கேட்டு கூப்பிடுகிறது யார், தட்டுகிறது யார் என்ற அந்த குரலை கேட்ட, ஒற்று கேட்ட ஒரு ரோதையாக இருந்தார்கள். நேரடியாக வந்து கதவை திறக்க முடியாது. யூதர்கள் எந்த நேரத்திலையும் வந்து அங்கே இருக்கிற அப்போஸ்தலர்களை, சீஷர்களை பிடித்து கொண்டு போகக்கூடும். அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை. ஆகவே வந்து ஒற்று கேட்டார்கள் சமயத்துக்கு ஏற்றபடி. அப்போஸ்தலர் 12:13 பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். யாரோ கதவை தட்டி கொண்டிருக்கிறார்கள். யாரும் அங்கிருந்து எழுந்து வரவில்லை. ஒரு பெண் மாத்திரம் ஜெபத்தில் தெரித்திருந்தாலும் ஜெபத்திற்குரிய பதில் கிடைத்து விட்டதா என்ற அந்த வாஞ்சியோடு இருந்தபடியினால் ஓடி வந்து அந்த கதவண்டையிலே வந்து ஒற்று கேட்டார்கள். நாலாவது குறிப்பாக அப்போஸ்தலர் 12:14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுருவின் சத்தத்தை உடன் அறிந்த ஒரு ரோதை. வந்திருக்கிறது யார் என்பதை துல்லியமாக அறிந்து கொண்ட ஒரு ரோதையாக இருந்தார்கள். அவ்வளவு குறிப்பாக பேதுருவினுடைய குரலை அறிந்து கொண்டிருந்த ஒரு ரோதையாக இருந்தார்கள். அது எது நிமித்தம் அப்படி நடந்தது? பேதுருக்காகத்தான் ஜெபிக்கிறார்கள். ஆகவே வாசல்ல இப்போது வந்து கதவை தட்டுகிறது பேதுருவாத்தான் இருக்கும். கர்த்தர் விடுதலை ஆக்கிவிட்டார் என்ற ஒரு உறுதி, ஒரு நிச்சயம். ஆகவே தான் பேதுருனுடைய குரலை லகுவாக அவர்களால் உணர்ந்து கொள்ள அல்லது அறிந்து கொள்ள முடிந்தது. ஜெபத்துக்கு பதிலை எதிர்பார்த்திருக்கிற ரோதை. நாமும் எதற்காக ஜெபிக்கிறோமோ அதற்கு பதிலை கர்த்தர் கொடுத்து விட்டார் என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தின்படி செயல்பட வேண்டும் என்று நமக்கு இந்த சம்பவம் உணர்த்துகிறது. பெரியமானவர்களே, ஒரு அஞ்சாவது குறிப்பாக சந்தோஷத்தினால் நிறைந்த ஒரு ரோதை. அதை குறித்து தான் அந்த வசனம் சொல்லுது. ரோட் ஆஃப் ஃபில்ட் வித் ஜாய் என்று வேதம் சொல்லுகிறது. இது ஜெபத்துக்கு பதில் கிடைத்து விட்டதால் வந்த சந்தோஷம். காரணம், ரோதைக்கு ஜெப குறிப்பு என்னவென்றது தெரியும். அங்கு ஜெபித்த ஒரே குறிப்பு பேதுரு விடுதலையாக்கப்பட வேண்டும். யாக்கோபை ஏரோது கொலை செய்து விட்டார். பேதுருவை மறுநாளுக்கு வெளியே கொண்டு வந்து கொலை செய்ய போகிறார்.
ஆகவே இன்றைக்கு இருக்கிற ஒரே ஜெப குறிப்பு, பேதுரு வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். எதையோ சேர்த்து ஜெபிக்காமல், குறிப்பாக பேதுருனுடைய விடுதலைக்காக சபையார் கூடி மார்க்கு என்ற யோவானுடைய வீட்டிலே கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு பெண்ணாக ஒரு இளம்பெண் ரோதை இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும் பேதுருக்காக தான் ஜெபிக்கிறார்கள், பேதுரு தான் விடுதலையாக்கப்பட்டு வந்திருக்கிறார் என்பது தெரியும். ஆகவே அவள் சந்தோஷத்தினால் நிறைந்தார்கள். சந்தோஷத்தினால் கதவை உடனே திறக்கவில்லை. பெரியவர்கள் இருக்கிறார்கள், அவரிடத்தில் போய் சொல்ல வேண்டாம், அது முறை. உடனடியாக அவர்கள் ஓடுகிறார்கள். அது ஜபத்துக்கு பதில் கிடைத்ததனால் வந்த ஒரு சந்தோஷம், சந்தோஷத்தினால் நிறைந்த ஒரு ரோதை, ரோடா filled with joy. ஆறாவது, தாமதமின்றி ஓடி அறிவித்த ஒரு ரோதை. கேட்ட அந்த பதிலை, அந்த சத்தத்தை, பேதுருனுடைய குரலை குறித்து அதை உடனடியாக ஓடி அறிவிக்கிற ஒரு ரோதையாக அவர்கள் இருந்தார்கள். தாமதம் பண்ணவே இல்லை, தாமதமின்றி ஓடி உள்ளே ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அதை அறிவித்தார். பேதுரு வாசல் இரண்டையிலே நிற்கிறார். அப்போஸ்தலர் 12:14 சொல்லுகிறது, உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்பாக நிற்கிறார் என்று அறிவித்தார். அது அவர் நின்று கொண்டிருந்தது பேதுரு தான் என்பதை உறுதியும் படுத்தி விட்டார்கள். உள்ளே போய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். She knows the message is very urgent. இது அவசர செய்தி, நின்று மெதுவா போறதுக்கு இல்லை, ஓட்டமாய் ஓடி உள்ளே போய் இந்த செய்தியை சொல்லிவிட்டார்கள். பேதுரு வாசல் படி அண்டை என்று நிற்கிறார். கர்த்தர் அவரை விடுதலையாக்கி விட்டார். கிடைக்கிற நற்செய்தியை நாம் அவசரமாய் சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இதன் மூலமாக உணர்த்துகிறார். ஏழாவது குறிப்பு, உறுதியாய் சாதித்த ஒரு ரோதையாக இருந்தார். உறுதியாய் சாதித்தார்கள். She kept insisting. அவர்கள் சொல்கிறார், நீ பிதற்றுகிறாய். பேதுரு தான் சிறைச்சாலையிலே இருக்கிறார். ஒருபுறம் அவர்களுக்காக பேதுருடைய விடுதலைக்கு ஜெபிக்கிறார்கள், மறுபுறம் அதை அவர்களால் நம்ப முடியவில்லை. நீ பிதற்றுகிறாய். அவள் அப்படி அல்ல, அவர் பேதுரு தான் வாசலில் நிற்கிறார் என்று சாதித்தாளாம். ஒரு இளம்பெண் எப்படி சாதிக்கிறார் பாருங்க, பேதுரு தான் வாசலில் நிற்கிறார், நாம் அதற்கு தான் ஜெபித்திருக்கிறோம், கர்த்தர் விடுதலையாக்கி விட்டார், ஜெபத்துக்கு பதில் கிடைத்து விட்டது என்று நம்புங்கள் பிரியமானவர்களே. பிதற்றுகிறாய், ஒருவேளை அவருடைய தூதனாய் இருக்கலாம். இப்படியெல்லாம் ஜனங்கள் உள்ளே பேசிக் கொண்டிருந்தார்கள். அது அப்படி அல்ல, பேதுரு தான். The one and one agenda of their prayer is deliverance of Peter. பேதுரு விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதுதானே ஜெபம். அவர் விடுதலை ஆகிவிட்டாரே, வாசலண்டையிலே நிற்கிறாரே, சாதிக்கிற ஒரு ரோதையாக அவர்கள் இருந்தார்கள். அதைத்தான் அப்போஸ்தலர் 12:15 சொல்லுகிறது, அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள், அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் இதுதான் என்று உறுதியாய் இருந்து அதையே சாதிக்கிறது தான் இது. அப்படித்தான் அவர் இருந்தார். எட்டாவது குறிப்பாக, முடிவாக ஒரு கன்க்ளூஷனாக சொல்ல நான் விரும்புகிறது, திஸ் இஸ் த டே ஆஃப் குட் நியூஸ். இது நற்செய்தியை அறிவிக்கிற நாள். நாம் அறிந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். பேதுரு வாசல்ல வந்திருக்கிறார், அதை உறுதியாக நம்பி அதை உடனடியாக போய் விரைவாக ஜெபித்து கொண்டிருந்தவர்களுக்கு அறிவித்த ஒரு பெண் ரோதை. அவர்கள் உணர்த்துகிறது என்ன? இதன் மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்ல போகிற செய்தி என்ன? நாம் பெற்றுக்கொண்ட நற்செய்தியாகிய ரட்சிப்பை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை, நன்மையை, நித்திய ஜீவனை மற்ற அநேகருக்கு நாம் அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரோதை நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி இப்படித்தான், தாமதிக்காமல் அறிவித்த ஒரு ரோதையாக இருந்தார்கள். நாமதும் தாமதிக்காமல் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும், நாம் போய் ராஜாவின் வீட்டாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். திஸ் இஸ் த டே ஆஃப் குட் நியூஸ். பெனாதாத் என்ற சீரிய ராஜா சமாரியாவை முற்றுகை போட்டிருந்தான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் அவனுடைய படையும் ஜனங்களும் சமாரியாவுக்குள்ளே இருக்கிறார்கள். கோட்டையை சுற்றிலும் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. கோட்டை வாசல்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது. உள்ளே ஒரே பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. வெளியே 4 குஷ்டரோகிகள் நின்று சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் சொல்கிறார்கள், ஒன்று செய்யலாம், சுற்றி நம்மை சுற்றிலும் சமாரியாவை சுற்றிலும் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. பெனாதாத் மூலமாக சீரியர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். கோட்டை சுவர் மூடி இருக்கிறது. நம்ம இங்கே இருந்தால் பட்டினியில் சாவோம், அதை விட அவருடைய சேனைக்குள்ளே போய் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று போன பொழுது அங்கே எல்லாம் வெறிச்சோடி இருந்தது, ஒருவரும் இல்லை. ஆகவே ஒரு கூடாரத்துக்குள்ளே நுழைந்தார்கள், 2 கூடாரத்துக்குள்ளே நுழைந்தார்கள். அங்கு இருக்கிற சாப்பிடுகிற பொருட்களை எடுத்து சாப்பிட்டார்கள். அங்கிருந்த வெள்ளி, மாற்று வஸ்திரங்கள், பொன் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாம் இப்படியே செய்து கொண்டிருப்பது நல்லதல்ல. இந்நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள். உடனடியாக நாம் போய் ராஜாவின் வீட்டாருக்கு இதை அறிவிப்போம். நாம் பெறுகிற சந்தோஷத்தை உள்ளே பசியின் பட்டினியுமாய் முற்றுகை போடப்பட்ட நகரத்துக்குள்ளே சமாரியாவுக்குள்ளே இருக்கிற ஜனங்களும் பெற்றுக்கொள்ளும்படி இதை அறிவிப்போம், நற்செய்தியை அறிவிப்போம் என்று அறிவித்தார்கள். உடனடியாக உள்ளே இருக்கிற ஜனங்கள் வந்தார்கள். வந்து பார்த்த பொழுது சீரியர்களுக்கு ஆண்டவர் குதிரை இரைச்சல்கள், ரதங்களின் இரைச்சல்களை கேட்கப்படினால் விட்டு ஓடி போன எல்லா பொருட்களும் எல்லா கூடாரங்களிலும் இருந்தது. போய் அன்றைக்கு எல்லாரும் அதை எடுத்து சாப்பிட்டு சந்தோஷம் அடைந்தார்கள். பட்டினி பசி நீங்கி போனது. சீரியர்கள் ஓடி போனார்கள். இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். கட்டுகளிலிருந்து, பாவத்திலிருந்து, சேற்றிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, பலவிதமான பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பின் நற்செய்தியை கொண்டு போய் நாம் மற்றவர்களுக்கு ஒரு ரோதையை போல அவசரமாய் ஓடி தெரிவிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ரோதை என்ற சிறு பெண் நல்ல ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஜெபத்திலே வெளித்திருந்த ஒரு ரோதையாக இருந்தார்கள். கதவு தட்டப்படுவதை கவனமாய் கவனித்து உடனடியாக அங்கே போய் நின்று அது யார் என்று விசாரித்தார்கள். பேதுரு வாசலில் நிற்கிறார் என்ற அவருடைய குரலை சரியாக அறிந்து கொண்டு உடனடியாக நற்செய்தியை உள்ளே கொண்டு வந்து உள்ளே ஜெபித்து கொண்டு வந்த பிறரிடத்திலே சொன்னார்கள். அதை கேட்டவர்கள் அதை மறுத்தாலும் கூட பேதுரு தான் வாசல் நிற்கிறார் என்று உறுதியாய் சாதித்தார்கள். காரணம், நாம் ஜெபித்த ஜெப குறிப்புக்கு பதிலை கர்த்தர் கொடுத்து விட்டார் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, நற்செய்தியை அந்த அறிவித்து அதை சாதித்து அவர்கள் கதவை திறந்து பார்த்த பொழுது பேதுரு நின்று கொண்டிருந்தார். அவரை உள்ளே சேர்த்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவு குணம் நிறைந்த, உடனடியாக நற்செய்தியை அறிவிக்கிற பெண்ணாக ரோதை இருந்தார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, அந்த நற்குணங்களை எங்களுக்கும் தாரும். பேசுகிற எனக்கும் கேட்கிற எங்களுக்கும் தாரும். நாங்கள் எதற்காக ஜெபிக்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வைப்பீராக. எதற்காக எல்லாம் ஜெபித்துக் கொண்டிருந்தார்களோ, யாருடைய விடுதலைக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்களோ, அது அவருடைய சொந்த காரியமோ, குடும்ப காரியமோ, குடும்பத்தில் உள்ளவர்கள் காரியமோ, கர்த்தர் அதை பதிலாக கொடுத்து விட்டீர் என்று அவர்கள் நிச்சயித்திருப்பார்களாக. அந்த நிச்சயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக நன்றி. கர்த்தர் தேவதூதனை அனுப்பி பேதுருவை விடுவித்தது போல எல்லா கட்டுகளிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் இதை செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் விடுவிக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது பாவக்கட்டாக இருந்தாலும் சரி, அது மரணக்கட்டாக இருந்தாலும் சரி, அது வியாதி என்னும் கட்டாக இருந்தாலும் சரி, கடன் என்னும் கட்டாக இருந்தாலும் சரி, அதில் பேதுருவை விடுவித்தது போல விடுவித்தரணும். அதை நாங்கள் உறுதிப்படுத்துகிற ரோதையை போல நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அந்த பதிலை கொடுத்து விட்ட தயவுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் மீட்டுக்கொள்வீராக, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவிப்பீராக, ரட்சிப்பீராக. இந்த கேட்ட ஒவ்வொருவரும் விடுவித்த நற்செய்தியை கொண்டு போய் மற்றவர்களுக்கு சொல்ல ரட்சிப்புகள் வழிநடத்த கிருபை தாரும். உமக்கே துதிக்கான மகிமையை அவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.